வச்சு வர்றான் பிசில் ஒண்ணு அடிச்சு முதல் திட்டமா ஒயின் ஷாப்பை மூடுறீங்க எதுக்கு? 500 ரூபா எப்படி 500 ரூபா சம்பாதிக்கிற ஒரு தின கூலி 500 ரூபாய் வீட்டுல கொடுக்காம 400 ரூபாய்க்கு ஒயின் ஷாப்ல குடிக்கிறான். அந்த ஒயின் ஷாப் காரன் தற்கொலை பண்ணிக்கல, அவனுக்கு ஊத்தி கொடுத்த பார் காரனும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் இந்த குடிகார கூட வாழ முடியாதுன்னு வறுமை மேல வறுமை ஏறி பூச்சி மருந்து குடிச்சு சாகுறாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு போன ஆட்சியில இருந்தவங்களுக்கு நேரம் இல்லை. இதை சொல்லதான் உங்கள்கிட்ட வந்தோம். ஆனா டிவில ஏன் படம் வரக்கூடாதுன்னு தடை பண்றதுக்கும் தியேட்டர்ல ஏன் படம் வரக்கூடாது தடை பண்றதுக்கும் என் குடும்ப விஷயத்தை பத்தி மீன் போடுறதுக்கு டைம் இருக்கு. ஒரு ஒயின் ஷாப்பை மூடுறதுக்கு உத்தரவு போடுறதுக்கு 2 நிமிஷம் இல்ல. நம்ம பசங்க சந்தோஷமாவே இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல. குடும்பத்தை கெட்டு சீரழிக்கிற ஆல்கஹால் வேணாம். ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க வாழ்க்கையை கெடுக்கிற கஞ்சா பாக்கெட் வேணாம். தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறமே விக்கிற புகையிலையும் குட்காவும் ஹேண்ட்ஸ் பாக்கெட்டும் வேணாம். ஒரு குடிகாரன் குடிக்கிற ஓட்கால ஆப்பிள் பிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன் வாழ்க்கையில ஆப்பிள நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண ஒயின் ஷாப்பை மூடுனதுக்கு எதுக்கு இவ்வளவு பெருமைப்பட்டுக்கிறீங்க? என்ன சாதாரண ஒயின் ஷாப்பா? பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒயின் ஷாப்பை மூடுனா ஏன் ஒயின் ஷாப்பை மூடுறீங்கன்னு பிரச்சனை பண்ற மக்கள் வசிக்கிற ஊர் யாது? சரக்கு ஆடம்பரம், சமூக நலன் அத்தியாவசியம். ஒயின் ஷாப் எல்லாம் மூடிட்டீங்கன்னா தமிழ்நாட்டோட வருமானம் போயிருமே. தமிழ்நாட்டுக்கு வருமானத்தை விட தன்மானம் தான் நண்பா ரொம்ப முக்கியம். கை வீசும்